நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு செம்மையான ஹாட் நியூஸை பற்றி பார்க்கலாம். ஸோ பாகிஸ்தானில் அரசியல் ஆகட்டும், ஆர்மி ஆகட்டும், இந்த உளவுத்துறை எல்லாத்தையும் அதிர வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாகிஸ்தானுடைய ஃபார்மர் ஐஎஸ்ஐயோட சீஃபை வந்துட்டு ஒரு 14 வருஷம் அவர் வந்து ஜெயில் தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானில் ஒரு உயர் பதவியில் இருக்கிறவருக்கு இந்த மாதிரியான ஒரு ஜெயில் தண்டனை கொடுக்குறது இதுதான் வந்து முதல் தடவை அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன் அப்படி நடந்துச்சுன்னு அப்படின்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இவர் எதனா நம்ம ராவோட ஒரு உளவாளியாக இருந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போகுது. அதுவா என்னவா இருக்குன்னு தெரியல. பட் அதை பற்றியும் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பும் வந்து ஃபோனில் பேசியிருக்காங்க நேற்று நம்ம ட்ரேட் பற்றி, அப்புறம் இந்த இண்டோ பசிபிக் ரிலேஷன் பற்றி அப்படின்னு பார்க்கப்படுது. ஃபுல் டீட்டெயில் வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க. பாகிஸ்தானுடைய உளவுத்துறையினுடைய தலைவராக இருந்த இந்த ஃபைஸ் அகமதுக்கு வந்து மிலிட்ரி கோர்ட்டு 14 வருஷம் வந்து சிறை தண்டனை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை ஏன் இந்த ஜெனரல் அசீம் முனீர் வந்து உள்ளே போட்டிருக்காரு அப்படின்னு தெரியல. ஒருவேளை ஏதாவது இந்தியாவுக்கு ராவெல்லாம் ஏதாவது பார்த்தா ராவுக்கு ஒர்க் பண்ணாரா இல்லையான்றது நம்ம செக் பண்ணணும். சரி, இப்போ முதல்ல இந்த அசீம் முனீர் வெர்சஸ் ஃபைஸ் அகமது அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்த போட்டியில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். இங்கே இந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல வந்துட்டு இந்த ஃபைஸ் அகமது யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபைஸ் அகமது வந்து சும்மா ஒரு சாதாரண ஆளுன்னு நினைச்சிடாதீங்க. இவர் பாகிஸ்தான்ல மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஜெனரலா இருந்தவர் அப்படின்னு பார்க்கப்படுது. பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ, இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அமைப்போட தலைவராக இருந்தவர் இவர். ஐஎஸ்ஐ அப்படின்னா பாகிஸ்தானோட கண்ணு, காது, மூக்கு எல்லாமே இதுதான் அப்படின்னு பார்க்குறோம். இவர் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரெண்டாகவும் இருந்திருக்காரு. 2021 ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் பிடிச்சது போது அங்க காபூல் ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டு இவர் டீ குடிச்ச மாதிரி ஒரு போட்டோலாம் வந்து ஃபேமஸ் ஆச்சு. அந்த அளவுக்கு ஒரு மிகவும் செல்வாக்கூடிய ஒரு மனிதராக இவர் இருந்திருக்காரு பாகிஸ்தான் ஆர்மில. இந்த தண்டனைக்கு பின்னாடி ஒரு பழைய பகை மற்றும் பெரிய ஈகோ சண்டையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அசீம் முனீர் இப்போ வந்து பாகிஸ்தானோட ஆர்மி சீஃபா மாறிட்டார். அதாவது இந்த சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு அவர் கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் அவர் தான் வந்து பாஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஃபைஸ் அகமதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஐஎஸ்ஐ சீஃபா இருந்தது இந்த அசீம் முனீர் தான். ஆனா வெறும் 8 மாசத்துலயே அசீம் முனீரை அந்த பதவியில இருந்து இம்ரான் கான் வந்து நீக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்களா, அப்போ வந்து இந்த ஐஎஸ்எஃப் சீஃபா இருந்த அசீம் முனீர் வந்து இம்ரான் கானோட மனைவியினோட ஊழல் பத்தி வந்து விசாரிக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை இம்ரான் கான் வந்து விரும்பல அப்படின்னு சொல்லப்படுது. உடனே இம்ரான் கான் என்ன பண்ணிட்டாருன்னா, அசீம் முனீரை வந்து நீக்கிட்டு தனக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய இந்த ஃபைஸ் அகமதை ஐஎஸ்ஐ சீஃபா வந்து போட்டிருக்காருன்னு சொல்லப்படுது. இதுல இருந்து தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு கோல்டு வாராவும் மேலும் இந்த பழிவாங்கும் படலமாகவும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவர் எதனா ரா ஏஜென்ட்டா இருந்தாரா, இது உண்மையா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஏன்னா ஒரு விஷயம் இதுல நடுவில் வருது, அதுக்காக இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. மிலிட்ரி கோர்ட் வந்து கொடுத்த தீர்ப்புல அவர் வந்து இந்தியாவுக்கு ஏஜென்ட்டாலாம் வேலை பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அவரை ஜெயிலில் போட்டதுக்கான இந்த 4 முக்கிய காரணங்கள் தான் வந்து அவங்க சொல்றாங்க. முதல் காரணம்னா அரசியல் தலையீடு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பொலிட்டிக்கல்ல தலையிடுறது. ஆர்மியில இருந்துகிட்டே அவர் வந்து அரசியல் பண்ணாரு அப்படின்ற மாதிரி, அதாவது இம்ரான் கானுக்கு உதவி பண்ணார் இல்லையா, அதை வந்து சொல்றாங்க. இது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அடுத்தது வந்து ரகசிய சட்ட மீறல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வயலன்ஸ் ஆஃப் அபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டினுடைய முக்கியமான ரகசியங்களை வெளியிடுறது. இதை வச்சு தான் வந்து மேபி ஒரு ரா ஏஜென்ட்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கருத்தாளர்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. ஆனா அவங்க கவர்மெண்ட்டோ, அதாவது பாகிஸ்தான் கவர்மெண்ட்டோ ஆர்மியோ அப்படி சொல்லல. அடுத்தது பாத்தீங்கன்னா அதிகார துஷ்பிரயோகம், அதாவது மிஸ்யூஸ் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தன்னோட பதவியை வந்து தவறா பயன்படுத்தி ரியல் எஸ்டேட் நில மோசடி பண்ணது. அது மட்டும் இல்லாம இந்த டாப் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸும் ஒரு பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தவறான இழப்பு ஏற்படுத்துன்னு சொல்றாங்க. அதாவது காஸ் ஆஃப் ராங்ஃபுல் லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சில தனிப்பட்ட நபர்களுடைய அநியாயமான, அதாவது அவங்களுக்கு அநியாயமான நஷ்டம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அவர் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான குற்றச்சாட்டுன்னு நமக்கு புரியல. ஸோ இப்போ என்ன பார்க்கணும்னா, உண்மை நிலை என்ன அப்படின்னும் போது இது முழுக்க முழுக்க பாகிஸ்தான்ல அது ஆர்மிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு அதிகார போட்டி மற்றும் பழிவாங்கல் நடவடிக்கை அப்படின்னு தான் பார்க்குறோம். இந்த அசீம் முனீர் வந்து ஆர்மி சீஃப் ஆனதுமே பார்த்தீங்கன்னா தன்னை எதிர்த்தவங்களை எல்லாரையுமே பழிவாங்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுல முதல் பலி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைஸ் அகமது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் இப்போ இந்த தண்டனை அவருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஃபைஸ் அகமது பார்த்தீங்கன்னா இம்ரான் கானோட ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்திருக்காரு. இம்ரான் கானுக்கு ஆர்மி உள்ள ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படின்றது இவர் மூலியமா நிறைய விஷயங்களை வந்து தெரிய வருது அப்படின்னு இம்ரான் கானுக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஸோ அந்த செல்வாக்கை உடைச்சி இம்ரான் கானுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு ஒரு பயத்தை காட்டணும் தான் அசீம் முனீர் வந்து இந்த முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பாகிஸ்தான்ல இது வரைக்கும் இவ்வளவு பெரிய ஜெனரலை வந்து மிலிட்ரி கோர்ட் தண்டனை கொடுத்தது இதே முதல் தடவை பார்க்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் வந்து பெரிய தண்டனைலாம் ஆர்மியில இருந்த ஒரு ஜெனரல்ஸ் வந்து கொடுத்தது கிடையாது அப்படின்னு பார்க்குறோம். நான் தான் இப்போ பாஸ், யார்
யாரும் அரசியல்ல வந்து தலையிடக்கூடாது, நாம் பண்றதுதான் அரசியல் அப்படின்ற மாதிரி அசீம் முனீர் வந்து மொத்தமா அந்த நாட்டை வந்து கையில் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபயஸ் அகமது உள்ள போட்டதனுடைய முக்கியமான நோக்கம் வேற எதுவுமே இல்லை, அது இந்த முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாகிஸ்தான்ல பேசுற முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, ஃபயஸ் அகமது அப்ரூவரா மாறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து ஒரு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய செனட்டர் ஒரு ஆளே வந்து சொல்லியிருக்காங்க சொல்லப்படுது. அப்படி அவர் மாறினார்னா 2023 மே 9 நடந்த இந்த கலவரம், பாகிஸ்தான்ல ஒரு பெரிய கலவரம் இருந்துச்சு, அந்த கலவரம் உட்பட இம்ரான் கானுக்கு எதிரான எல்லா வழக்குகளையும் வந்து நிரூபிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் தான் வந்து முக்கியமான ஒரு சாட்சியாகவும் மாறுவார் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் ஃபயஸ் அகமதை வந்து உள்ளே தள்ளியிருக்காரு இந்த அசீம் முனீர் பார்க்கப்படுது. இம்ரான் கான் மேல இன்னும் வந்து ஒரு பலவீனத்தை உண்டாக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இது முக்கியமான ஸ்ட்ராட்டஜியா அசீம் முனீர் யூஸ் பண்றாரு அப்படின்னு பார்க்குறோம். ஆர்மியின் உள்ளே இருக்கிற அடுத்த எதிரிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதாவது அசீம் முனீர் யார் அப்படின்னா, முதல்ல இந்த ஃபயஸ் அகமது, இவரை தவிர்த்துட்டு அசீம் முனீரோட ஆட்சிக்கு எதிராக இருந்த மற்ற ஜெனரல்களையும் இவர் குறிவைப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஜெனரல் பாஜ்வா, இவர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பாகிஸ்தான்ல இவர் இருக்கும்பொழுது ஓரளவுக்கு அந்த நாடு வந்து டீசெண்டா தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். முன்னாள் ஆர்மியோட சீஃபா இவர் தான் இருந்தாரு. இந்த ஜெனரல் குமார் ஜாவேத் பாஜ்வா அவரும் இந்த ஃபயஸ் அகமதும் சேர்ந்து தான் இம்ரான் கானை வந்து அதிகாரத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. நவாஸ் ஷெரீப்பை வெளியே அனுப்பிட்டு அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு இல்லையா, ஸோ அது மூலியமா அவர் வந்து ரிமூவ் பண்ணி ஃபயஸ் அகமது வந்து போட்ட திட்டம் தான் வந்து இம்ரான் கான் வர்றதுக்கு காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஜெனரல் பாஜ்வாவும் பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால இவரை வந்து டார்கெட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு ஆர்மி வட்டாரத்திலையும் பேசுறாங்க. ஜெனரல் பாஜ்வா இப்போ வந்து ஆர்மியில இல்ல, இவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இருந்தாலும் அவரை வந்து அசீம் முனீர் டார்கெட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லப்படுது. பாகிஸ்தான் ஆர்மிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரும் பிளவு ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அரசியல்வாதிகள் இப்போ ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இனிமேல எந்த ஜெனரலும் பாத்தீங்கன்னா ஆர்மியின் அனுமதி இல்லாம அரசியல்வாதிகளுக்கு சப்போர்ட் பண்றத வந்து ரொம்ப யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த நடவடிக்கை அப்புறம். மேலும் இப்போ இந்த ஃபயஸ் அகமது உள்ள போடுறதுக்கு இந்த 14 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு அவரு மேல்முறையீடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா என்னன்னா, ஃபயஸ் அகமதுக்கு அது தகுந்த மாதிரியான ஒரு நியாயம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ கோர்ட்டு, ஜட்ஜி, வக்கீல்ல இருந்து எல்லாமே வந்து தலைவர் அசீம் முனீரா தான் இருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது. ஒரு அரசன் மாதிரி அங்க முடி சுட்டிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால அதுவும் அவருக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இப்போ பார்க்கும்போது ஃபயஸ் அகமதை உள்ள போட்டது இந்தியாவுக்காக இல்லை அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியுது. இது வந்து ஆர்மியினோட உச்சகட்ட அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக அசீம் முனீர் தன்னோட அரசியல் எதிரிகளை சுத்தம் பண்றாரு அப்படின்ற வேலை தான் இது அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, அசீம் முனீர் வந்த உடனே இந்த வேலையெல்லாம் அவர் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு பார்க்கப்படுது. முடிசூடா மன்னரா அவர் வந்து அங்க பிரதிபலிக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்கணும். சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மோடியும் ட்ரம்ப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு கால் பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் ஃபோனில். ஸோ அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளோட பாரத பிரதமர் மோடியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்காக ஃபோனில் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவிலிருந்து அமெரிக்கா பொருட்களை வந்துட்டு மேலே இந்த ட்ரம்ப் ஒரு கடுமையான வரி விதிச்சார் இந்த 50%, அது சம்பந்தமாக யூஎஸ் உடைய ட்ரேட் நெகோசியேஷன் டீமும் இந்தியனுடைய டீமும் வந்து பேசிட்டு இருக்காங்கன்னு பார்க்கப்படுது. இந்த 50% வரியை நீக்கிட்டு ரெண்டு நாட்டுக்கு இடையிலான ஒரு நல்ல வர்த்தக ஒப்பந்தத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத்தையும் கவனம் செலுத்தணும்னு சொல்கிறாங்க. இந்த வர்த்தக பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் ரெண்டு தலைவர்களும் இந்த விஷயத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த டிஃபென்ஸ் அண்ட் டெக்னாலஜி, குறிப்பாக ஏஐயில் வந்துட்டு முக்கியத்துவம் செலுத்தணும் பார்க்குறாங்க. எதிர்காலத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் அப்புறம் வந்து இந்த கிரீன் எனர்ஜி இருக்கு இல்லையா, இதை ரெண்டுத்தையும் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி ரெண்டு நாட்டு தலைவர்களும் பேசியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அடுத்தது அவங்க பேசுனதுல பார்த்தீங்கன்னா இந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்தினோட பாதுகாப்பு பேசியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்தோ பசிபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த செக்யூரிட்டி சேலஞ்சஸ் பற்றி வந்து ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. அதாவது இந்தோ பசிபிக்னும் போது மெயினாக வந்து சைனா தான், சைனாவை வந்து எப்படி டார்கெட் பண்ணுறது, குவாடை எப்படி கொண்டு போகிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ இந்த வர்த்தக ஒப்பந்தம் அதுதான் நம்ம ரெண்டு நாட்டுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதை முடிக்கணும் அப்படின்னா அமெரிக்கா நம்ம கிட்ட சில டிமாண்டை வந்து வச்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அவங்க நாட்டில் விளையிற பாதாம், சோளம், ஆப்பிள் இது மாதிரியான விவசாய பொருட்களை வந்துட்டு அவங்க மேல நம்ம விதிச்சிருக்க வரியை வந்து ரொம்ப கம்மியா பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பால் பொருட்கள் இருக்கு இல்லையா, அது மேல கொடுக்கக்கூடிய வரியும் அவங்க கம்மி பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா இங்க தான் நம்ம பாரத பிரதமர் வந்து ரொம்ப உறுதியா இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்கா என்ன கேட்டாலும் சரி, இந்திய விவசாயிகள் மற்றும் இந்த சிறு குறு தொழிலாளர்கள் வந்து நலன்களை தான் நாங்க பார்ப்போம். அதனால அந்த ஒரு விஷயத்துல எந்த ஒரு சலுகையும் நாங்க கொடுக்க மாட்டோம். விவசாயம் மற்றும் பால் பொருட்களுக்கு எந்த ஒரு சலுகையும் நாங்க கொடுக்க மாட்டோம். அதுக்கு என்ன வரி இருக்கோ அதை தான் நம்ம கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம வந்து இது வரைக்கும் கொடுக்காத சலுகைகளை அமெரிக்காவுக்கு
வந்து பேசியிருக்கோம் நெகோசியேஷன்ல அப்படின்னு சொல்லப்படுது. பட் இன்னும் வந்து ஒரு கிளியர் கட்டான கன்க்ளூஷன் ரெண்டு நாடுமே வரல அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ மேலும் பார்த்தீங்கன்னா விவசாயத்துறையில் இந்தியா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து விட்டு கொடுக்காதுன்ற மாதிரி ரொம்ப உறுதியாக தான் இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. நேற்று கூட வந்து ட்ரம்ப்போடைய இந்த நெகோசியேஷன் டீம்லேருந்து ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு நம்ம வந்து இந்தியன் மார்க்கெட்டை கிராக் பண்ணுறது. இந்தியா வந்து ஒரு டஃப் மார்க்கெட், இந்தியா வந்து அவ்வளோ சீக்கிரம் கிராக் பண்ண முடியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ஸோ எதுக்காக ட்ரம்ப் மேபி நம்மளுடைய பிஎம்க்கு கால் பண்ணியிருப்பார் அப்படின்னா, ரெண்டு விஷயங்கள் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானுக்கு. ஒன்று வந்து ஒரு மிகப்பெரிய லோனை கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நான் தனி வீடியோ போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய F-16 நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் போட்டு பலம் போட்டு நிறைய F-16 காலி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த F-16 புதுப்பிக்கிறதுக்காகவும் மேலும் வந்து ஒரு சலுகைக்காக நேற்று ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்க்கப்படுது. இந்த விஷயத்துக்கு மேபி இவர் வந்து நம்ம காண்டா இருப்போம்னு தெரியும், அந்த ஒரு காரணத்துக்காக கூட பிஎம் மோடி ஒரு கால் பண்ணிருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ ஓகே மக்களே, ஸோ இதில் மெயின் டாபிக் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பாகிஸ்தானில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதில் தான் நம்ம வந்து இதை பார்க்கணும். இந்த அசீம் முனீர் வந்து தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சாப்ல, இப்போ உள்நாட்டில் வேலையை காமிச்சிட்டு இருக்காரு, அடுத்தது வெளிநாட்டுக்கு வருவார். பர்பஸாக வெளிநாடு போது நமக்கு நல்லாவே தெரியும் இந்தியாவை தான் டார்கெட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் இதில் சொல்கிறேன். ஓகே, ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை, ஜெய்.